ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுஸ் கிச்சன். இன்றைக்கி கவுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கஸ்டர்ட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 minutes to 10 minutesலேயே பண்ணிடலாம். இதுக்கு அதிகமான பொருளும் தேவையில்லை, 2 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் கஸ்டர்ட் பவுடர், 2 கப் சுகர். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் வச்சுக்கிறேன். நம்ம ஆட் பண்ண சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ 3 நிமிஷம் போலாச்சு. நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு திருநெல்வேலி ஸ்டைலில் வேணுமுன்னா இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக ஆற வச்சுக்கிறேன். அதுக்காக நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அல்வாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நான் நல்லா பரப்பி விட்டுறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். இப்போ அரை மணி நேரம் போலாச்சு. நான் ஒரு கட் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை. இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, குயிக்காக ஈஸியாக அல்வா செஞ்சிடலாம். நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.